ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்க அந்த மிக்சியோட ஜார் கொஞ்சம் இப்படி எடுத்து இந்த அடியில் கப்ளர் நம்ம சுற்றும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கப்ளரை கலட்டிட்டு உள்ளே அந்த சாப்பில் கொஞ்சம் ஆயில் விட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கும். அதை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மேலே இருக்க கேப்பை நம்ம கழட்டிக்கலாம். அப்புறம் உள்ளே இருக்கிற இந்த இதை ஒரு கையால் பிடிச்சிக்குங்க. கொஞ்சம் வெட்டுற மாதிரி கூட இருக்கும். ஒரு துணி எடுத்து கூட பிடிச்சிக்குங்க. இந்த பின்னாடி இருக்க இதில் நம்ம இதை ரைட் சைடில் இது லெஃப்ட் சைடில் திருப்பக்கூடாது, இது ரைட் சைடில் திருப்பணும். இது உள்ளே இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு இது ரைட் சைடில் திருப்பினீங்க அப்படின்னா இது கலண்டுரு பாருங்கள். இதை கலட்டி எடுத்துக்குங்க. அப்புறம் இதில் வாசர் இருக்கும், மறக்காமல் அந்த வாசரையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இது உள்ளே இருக்கிறத இப்படி பிடிச்சி உருவினீங்கன்னா உள்ளே இருக்கிறது தனியாக வந்துடும். இதுதான் கப்ளரு. இந்த அடியில் இருந்த கப்ளரு. இது சாஃப்ட்டு. இது பிளேடு. இதெல்லாம் வாசர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சாஃப்ட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டு மறுக்க நம்ம ரிட்டன் இந்த மிக்சிக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு, பின்னாடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, சாப்பிட்டையும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மறுக்க அப்படியே இருந்தபடியே ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு. நான் ஆல்ரெடி உள்ளே க்ளீன் பண்ணியிருக்கனால நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறேன். புஷுக்கும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே உள்ளே எப்படி இருந்தோ அதே மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு, இது தெரியுதுங்களா, இதில் அந்த வாசரெல்லாம் போட்டு நம்ம இந்த கப்ளர் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல அந்த சாஃப்ட்டில் ஒரு வாசர் இருந்தது, அந்த ஒரு வாசரை போட்டுக்கலாம். அந்த ஒரு வாசரை போட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பின்னாடி அதில் இருந்த வாசர் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இப்போ இந்த கப்ளர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கழட்டும் போது ரைட் சைடில் திருவி கழட்டணும். இப்போ லெஃப்ட் சைடில் போட்டு டைட் பண்ணணும். லெஃப்ட் சைடில் திருவினீங்க அப்படின்னா டைட் ஆகிக்கும். நல்லா டைட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக சுற்றுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.